திரையில வர்ற நடிகர்களை ரசிங்க, ஆனா ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. உங்க கஷ்டத்துல எந்த நடிகரும் வரமாட்டாங்க, உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. அவங்க உழைப்ப சினிமாவுக்கும் கட் அவுட்டுக்கும் செலவு பண்ணாதீங்க. உங்க ரியல் ஹீரோ எப்பவுமே உங்க அப்பா தான். பெத்தவங்க தொல்லை தாங்கவே முடியல சார். எதை பண்ணாலும் எதை செஞ்சாலும் ஏதாவது நோய் நோய்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தம்பி, உங்களை பெத்தவங்க ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் உயிரோடு இருக்க போறது கிடையாது. வருஷா வருஷம் உங்களுக்கு எப்படி வயசு ஆயிட்டே போகுதோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும். என்னைக்காவது அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல பேச தெரியாம இருந்தப்ப இது என்ன அது என்னன்னு கேட்கும் போது பொறுமையா உட்கார்ந்து சொல்லி கொடுத்து தானே வளர்த்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சிரமமாவும் தெரியல. நோய் நோய் நீ ஏன் கேட்கிறேன்னு கேட்கல. ஆனா இப்ப அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்கும் போது கூட உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கூட இது வேணும் அது வேணும்னு எந்த ஆசையும் இல்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க இருக்கும்போது கண்டுக்காம விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல சார். எது பண்ணாலும் எது செஞ்சாலும் சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிம்மதியா ஒரு வேலை கூட செய்ய முடியல. அது ஏன்? இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தான் முடிவு பண்ணணும் எதை பண்ணணும் எதை பண்ண கூடாதுன்னு. மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உனக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை பண்ணு, அவ்வளவுதான். லைஃப்ல யார ரோல் மாடலா எடுத்துக்கலாம்? திரையில வர்ற நடிகர்களை ரசிங்க, ஆனா ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. உங்க கஷ்டத்துல எந்த நடிகரும் வரமாட்டாங்க, உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. அவங்க உழைப்ப சினிமாவுக்கும் கட் அவுட்டுக்கும் செலவு பண்ணாதீங்க. உங்க ரியல் ஹீரோ எப்பவுமே உங்க அப்பா தான். சார், ஒருத்தரோட வாழ்க்கையில படிப்பு எவ்வளவு முக்கியம்? நிழல் பின்னாடி ஓடுற வயசு இல்ல இது, நிஜத்தை தேடுற வயசு. காதல் பாசம் எல்லாம் அப்புறம் வரட்டும். இப்ப உங்க முழு கவனமும் படிப்புல மட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களை தேடி வரும். அப்பா அம்மா சம்பாதிச்ச காசுல சொகுசா வாழ்றது சரியா தப்பா? அப்பா அம்மாவோடைய அடையாளத்துல சொகுசா வாழறத விட்டுட்டு உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்க. இன்னாருடைய பையன் இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்றதை விட உங்க பேரை சொல்லி பெத்தவங்களை அடையாளப்படுத்தணும். அதுதான் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கிற பெருமை. சுயமரியாதையோட கம்பீரமா உழைங்க, சாதிச்சு காட்டுங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்படுறது, முடியல சார். கொத்து பரோட்டாவை எவ்வளவுக்கு எவ்வளவு சூடான கல்ல போட்டு கொத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ருசியா மாறும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டங்களும் அவமானங்களும் உங்களை அழிக்கல, பக்குவப்படுத்தி உங்களை பலசாலியா மாத்துது. கஷ்டம் உங்களை கொத்துதுன்னு கலங்காதீங்க, நீங்க கெத்தா ஜெயிக்க போறீங்க.